ஜோதிடம் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஒரு ஒளி விளக்கு தான் அந்த ஜோதிடம். ஆதி காலத்தில் நாங்கள் மொத்தம் வந்து சப்த ரிஷிகள் அப்படின்றவங்க என்னென்ன எழுதி வச்சாங்களோ அதை படித்து தான் நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதில் கவனம் குறையும் போது நாங்கள் சொல்கிறது தோக்குது. ஜோதிடம் எப்போதுமே தோக்குறதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் இப்படி தள்ளுனாவே ஜோதிடம் ஒன்று வரும். அதுக்கு பின்னாடி தான் மற்ற இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். 10 இதில் வந்து 7லேருந்து 8 இது ஜோதிடம் வருது. அதுக்கு பின்னாடி தான் மற்றது இருக்குது. அப்போ எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்திருந்தால் அதை பார்ப்பாங்க. இதுக்கும் நம்ம தோராய கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அது அக்யூரேட் கணக்கே இல்லை. அதுக்கே அவ்வளோ மதிப்பு இருக்கும்போது அக்யூரேட் கணக்கு இருந்தால் தானே அதில் நம்ம நம்பிக்கை வரும். அப்போ நிறைய நம்பிக்கை இருக்குது, அதில் அனுபவமும் இருக்குது. அதனால தான் நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோதிடத்தை பார்க்குறதுக்கு காரணம் அது துல்லியமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுனால தான். இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய சேனலுக்கு நாங்கள் தான் ரொம்ப பெரிய விசேஷமான நன்றியை சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம தொலைக்காட்சி மூலியமாக தான் நாங்கள் புகழ் அடைகிறோம். ஏன்னா நாங்கள் யாருன்னு எங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறதே நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நல்ல வாய்ப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.